என்னோட அம்மா அப்போ விவர் இன் காம்படிஷன் சொல்லிடலாம் அந்த டைமில் அவங்க அடிக்கடி டிவி பார்த்துட்டு ஷி வாஸ் ஹேட் அ பியூட்டிஃபுல் ஃபிகர் ஷி வாஸ் அ கிரேட் டான்ஸர். நான் வந்து சாப்பிட்டுட்டே இருப்பேன். 6 மணி ஆயிடுச்சுன்னா நான் ஷூட்டிங்கில் போண்டா ஆர்டர் பண்ணிவிட்டு ப்ளீஸ் ஐம் வெரி ஹங்க்ரி எனக்கு போண்டா வேணும்னு சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ மை மதர் டிவி பார்த்துட்டு எப்போவுமே சொல்லுவாங்க, ஹிந்தியில் சொல்லுவாங்க, இஸ்கோ தேக்கோ இஸ்கோ காப்பி கரோ. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா அவளை பாரு இப்படி பண்ணுறாங்க பாரு, இந்த பாடி பாரு, அந்த டான்ஸ் பாரு அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க டெய்லி. இந்த மாதிரி பண்ணது இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். குலாப் ஜாமுன் மிக்ஸில் போண்டா பண்ணி பாருங்கள். செம்ம கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதுலேயே உங்களுக்கு மாவு, கொஞ்சமாக சோடாப்பு, கொஞ்சமாக பால் பவுடர் கலந்துருப்பாங்க. நல்ல டிஃப்ரெண்ட்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பாத்திரத்தில் கொட்டி அதில் பொடியாக நறுக்கின வெங்காயம், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கொஞ்சமாக மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செம்ம கிறிஸ்பியான போண்டா ரெடி ஆயிரும். சாயந்தரம் காஃபி டீக்கு இதை அடிச்சுக்க ஒண்ணுமே இல்லைங்க. உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டைல் போண்டாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.